Hello students, welcome to our channel மாணவன் கல்வி மலர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10th பேப்பர் வெரிஃபிகேஷன் கேம்ப் டே 1 டே 2 கான அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். நிறைய பேர் டே 3 கான அப்டேட் வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் வெரிஃபிகேஷன் கரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வெரிஃபிகேஷன் கேம்ப்லையுமே இங்கிலீஷ் மீடியத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 75 அவுட் ஆஃப் 75 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் 1 மார்க் கொஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எழுதியிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12க்கு 12 வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12க்கு 12 பேஜ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12க்கு 12 வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் கோஎஃபிஷியன்ட் அப்பேரண்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்னா என்ன, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதி அந்த பென்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு கீ ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல, இருந்தாலும் ஒரு சில பேர் யூனிட் எழுதியிருக்காங்க. நீங்கள் யூனிட் எழுதுனாலும் சரி யூனிட் எழுதியிருந்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 மார்க் தான் வேல்யூஷன் பண்ணி கொடுக்குறாங்க வேல்யூஷன் கேப்பில். அதே மாதிரி டங்ஸ்டன் அது கேட்டிருக்காங்க. இதுதான் ஒரு 2 பாயிண்ட் எதுனா போதும். டங்ஸ்டன் ஹேஸ் ஏ வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட். இஃப் இட் இஸ் யூஸ்டு டு த ஃபியூஸ் ஆஃப் வயர் இட் வில் நாட் மெல்ட் வென் இஸ் லார்ஜ் கரண்ட் பாஸ் த்ரூ இட் ஃபார் அப்ளிகன்ஸ் ஆஃப் கெட்டிங் டேமேஜ். ஸோ இந்த பேஜில் 2 மார்க் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஹிண்ட்பிரைன் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 3 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. அதாவது செரிபெல்லம் பான்ஸு மெடுலோ ஆப்ளிகேட்டா, இங்கே வந்து 2 மார்க்கு, இங்கே வந்து 2 மார்க். எப்போவுமே இந்த கொஸ்டின்ட்ட 2 மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் அலாட்மெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் இருக்கும், அதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேஜ் இஸ் ஏ பேக்ரவுண்ட் அப்பியரிங் வென் இஸ் ஏ ஓப்பன் ஆஃப் த ஸ்க்ராட்ச் விண்டோ. அதேமாதிரி மெட்டாஸ்டாட்டிஸ்னா என்ன, த கேன்சர் செல் மைக்ரேட்டட் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி அண்ட் அஃபெக்ட் டு த நியூ டிஷ்யூ, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டாட்டிஸ் அப்படிம்போம். சம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேப்பர் ரெவிஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா டென்டல் ஃபார்முலா, ரேபிட்டோட டென்டல் ஃபார்முலா, இது மட்டும் வந்து பார்த்தோன்னா வேல்யூஷனில் சில பேர் வெறும் இதை மட்டும்தான் எழுதி வச்சுருக்காங்க. அதனால் இதை டிக் பண்ணி வெறும் 2 மார்க் தான் கொடுக்குறாங்க. இந்த பையில் வந்து பார்த்தோன்னா எழுதுனா தான் இன்னும் 2 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சென்டம் மார்க் 75 அவுட் ஆஃப் 75 எடுத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி எழுதியிருக்காங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் சென்டம் வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் இந்த டைம் நிறைய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. டென்டல் ஃபார்முலா அட்டன் பண்ணி மார்க் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி யூப்ளாய்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த கொஷின் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பயாலஜி அட்டன் பண்ணி தான் மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூப்ளாய்டி டெட்ராப்ளாய்டின்னு சொல்லுவோம். கன்சிடர் டு த அட்வான்டேஜஸ் டு போத் பிளான்ட் அண்ட் அனிமல் ஆஸ் தி ஆப்டன் ரிசல்ட் ஃபார் இன்க்ரீஸ் த ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் சைஸ். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் அந்த நியூரான், யூனிபோலார் நியூரான்ஸ், பைபோலார் நியூரான்ஸ், மல்டிபோலார் நியூரான்ஸ். ஸோ இன்றைக்கி பேப்பர் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய பேர் 95, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 88, மேக்ஸில் 100க்கு 100, சயின்ஸில் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அசால்ட்டாக 75 அவுட் ஆஃப் 75 எடுத்திருக்காங்க. சோஷியல் சயின்ஸ்லையுமே 100க்கு 100 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ரிக்ட் பண்ணிலாம் திருத்துறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு எப்படி பாஸ் பண்ணுறது அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க ஒழியில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சாதகமாக தான் பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த லைவ் வீடியோ பார்த்தா உங்களுக்கே வந்து தெரியும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனோ பாட்னி கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ங்கிறதுனால எல்லாருமே இந்த எத்தனோ பாட்னி கொஷினுங்கிறத அட்டன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் எடுத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனோ பாட்னி கொஷின் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்து சென்டம் மார்க் வாங்கினவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூரான் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணல, ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணல. ஒரு சில பேர் மட்டும் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்ஸில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துட்டாலும் ஃபார்முலாவில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருன்னு சொல்லிட்டு ஈஸியான சயின்ஸில் பயாலஜி கொஷின் தான் அதிகமாக அட்டன் பண்ணி சென்டம் வாங்கியிருக்காங்க. இப்போ எத்தனோ பாட்னி பார்த்தீங்கன்னா எத்தனோ பாட்னி இஸ் ஸ்டடி ஆஃப் ஏ ரீஜன்ஸ் த பிளான்ட் அண்ட் அதர் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் through the use the traditional knowledge of local culture of people. எத்தனோ பாட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 யூஸ்ஃபுல் பார்ட் எழுத சொல்லியிருக்காங்க. இட் ப்ரொவைட் த ட்ரெடிஷ்னல் யூசஸ் ஆஃப் பிளான்டிங். இட் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த சர்டைன் unknown and known யூஸ்ஃபுல் plants. They utilize the plant parts like bark, stem, root, leaf, flower, bud, flower, seed, oils, gum. The treatment of disease, diarrhea, fever and snake bites of leprosy. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சீக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு, ட்ரவுட்டு, சாயில் எரிஷன், லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். ஏபி டைப்பில் கேட்டிருக்காங்க. ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் இருக்குது. பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட யூசஸ் என்னென்னா இட் இஸ் யூஸ்டு டு ஃபொரன்சிக் அப்ளிகேஷன்
such as to identify the culprit. It is used to patently for the testing for increase in disputes. It helps of the study of the genetic diversity, population evolution for the specification. ஸோ இந்த இதில் 4 மார்க் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைலூட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் அமிலம் கம்பல்சரி கொஸ்டின் 4 மார்க்கு. அலுமினியம் பிகம் த பாசிவ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் அனாக்சைட் ஃபிலிம் ஆன் டிஸ் சர்ஃபேஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவகோட்ரா நம்பர். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது 0.25 மோல்ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன் இஸ் ஏ ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் CO2 liberated and the volume of consumed during the respiration. RQ equal to volume of CO2 liberated by volume of oxygen consumed. Next வந்து பார்த்தீங்கன்னா during light reaction photosynthesis pigment absorb the light energy and convert it to the chemical energy ATP and NADPH to NADPH plus H plus. அதே மாதிரி during dark reaction அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா CO2 reduced into the carbohydrate with the help of the light generated ATP, NADPH to NADPH plus H plus. So light dependent for reaction occurs before for the light independent reaction. So இதுக்கும் 4 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். இது வந்து கேமராவில் யூஸ் பண்ணுறாங்க, மேக்னிஃபைங் லென்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்ட் இன் மேக்கிங் ஃபார் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிப்ரெஷன்ஸ் ஆஃப் லைட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ்லேயே வந்து அட்டன் பண்ணிடுறாங்க, ஈஸியாக இருக்குன்னு கான்வெக்ஸ் லென்ஸு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான 34B தான் அதிகமாக அட்டன் பண்ணியிருக்காங்க. சம் டிஜிட்டன்ஸ் ஹேவிங் எ பிரான்ச் ஹைட்ரோகார்பன் செயின், தேர் ஆர் த நாட் ஃபுல்லி biodegradable microorganism present in water, so they are causes water pollution. ஸோ ஃபஸ்ட்டு CH3COH அஸ்டிக் ஆசிட்னு எழுதலாம், அப்படிலாம் ஃபார்முலா எழுதலாம், அப்படிலாம் எத்தனோயிக் ஆசிட் இந்த மாதிரி வந்து எழுதலாம். ஸோ இப்படி தான் வேல்யூஷன் போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க் பொறுத்த வரைக்கும் டயக்ராமை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு எல்லோரும் இதை ஈஸியாக அட்டன் பண்ணிடுறாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் டாக்டர் MS சுவாமிநாதன், இந்தியன் கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் வந்து டாக்டர் MS சுவாமிநாதன். இதில் அவுட் பிரீடிங் இன்பிரீடிங் பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் அதை சொல்லியிருக்காங்க. கிராஸ் பிட்வீன் 2 டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் வித்தின் desirable features of economic value of matter, the mating of closely related animals within for the same breeds in about for the 4 to 6 generation. அடுத்து help of hybrids are the stronger and bigger in their parents. It help to for the accumulations of the superior genes, undesirable genes. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு diabetics type 1 type 2 இதில் prevalence வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20% and 80 to 90%. ஏஜ் ஆஃப் ஆன்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலின் ஆன்செட் ஃபார் 20 years. இதில் மார்ட்டிங் ஆன்செட் வந்து பார்த்தீங்கன்னா 30 years. பாடி வெயிட் வந்து நார்மலாக இருக்கும், இதில் வந்து அப்யூஸாக இருக்கும். டிஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் டிஃபிஷியன்சி டியூ டு த பீட்டா செல்ஸ். இதில் டார்கெட் செல் வந்து பார்த்தீங்கன்னா டு ரெஸ்பாண்ட் ஃபார் த இன்சுலின். ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி நடந்த 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 கேம்ப் 3க்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் சயின்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருந்தீங்க, அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ முடியாது இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.